வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்டிங் சாம்பிள்ஸ். ஸோ சாம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்கள் ரிசர்ச்சில் நீங்கள் இப்போ ஒரு ரிசர்ச் வந்து ஒரு கஸ்டமரை பற்றியோ இல்லை ஒரு டேட்டா பேஸ் பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி என்ன டேட்டா நீங்கள் எடுத்திங்கனாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இல்லை மதுரை டிஸ்ட்ரிக்ட் தேனி எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா டிண்டுக்கல்லில் இருக்க எல்லாத்தையும் இல்லை தேனியில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த பாப்புலேஷனை ஈக்குவலண்ட்டான பாப்புலேஷன் சொல்லி நம்ம ஒரு சாம்பிள் எடுப்போம். அந்த சாம்பிளை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பிள் இஸ் பயாஸ்ட் ஆர் லேப்ஸ் ரிசல்ட்ஸ் டெஸ்டட் ஆன் ஜெனரலைஸ். த மெயின் பெனிஃபிட்ஸ் ஆர் சாம்பிளோட மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிடக்ஷன் இன் ஓவரால் காஸ்ட் ஆஃப் த ரிசர்ச். ஏன்னா நம்ம ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு 100 பேர் அவங்களோட ரெப்ரசன்டேஷனாக எடுத்து பண்ணுறதுனால நமக்கு காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும், டைம் கன்சியூமிங் குறையும், பாப்புலேஷன் வந்து கன்சிஸ்டாக இருக்கும், மோர் டிசைரபுளாக இருக்கும். நம்ம வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். பாப்புலேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான ஒரு டேட்டாவை வந்து டிசைர் பண்ண முடியும். ஓகே, சாம்பிள் சைஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, உங்களோட சாம்பிள் சைஸ் வேரியேஷன் இன் பாப்புலேஷன். த லார்ஜர் சாம்பிள் இஸ் மோர் அக்யூரசி. எப்போயுமே பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் எவ்வளோ தூரம் அதிகமாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி வேரியேஷன் இன் பாப்புலேஷன். ஸோ ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பீப்புள் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணுறீங்க, ஒரு கன்சியூமர் பையிங் பிஹேவியரை பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஸ்மால் லெவல் இன்கம் குரூப்பில் இருக்கணும், மிட் லெவல் இன்கம் குரூப்லேயே இருக்கணும், ஹை லெவல் இன்கம் குரூப்லேயே இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன் கண்டிப்பாக என்ன இருக்கணும், பாப்புலேஷனில் இருக்கணும். அதுதான் சாம்பிள் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 2 டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று ப்ராபபிலிக் அண்ட் நான் ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் என்னென்னா ரேண்டம் சாம்பிளிங். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு 100 பேரில் எவ்ரி சான்ஸ் ஆஃப் செலக்டிங் ஒன் பர்சன். ஒரு சாம்பிள் எடுக்கிறோன்னா அந்த 100ல் யாரை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சான்சஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரேண்டம் சாம்பிளிங். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஜின் ஆஃப் எரர் வந்து டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ இட் கேனாட் பி அவாய்டட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் 0.05 எடுப்போம், இல்லை 10% எடுப்போம், 1.10% எடுப்போம். ஸோ இதில் வந்து 0.5% வரைக்கும் உங்களோட எரர் வந்து அக்செப்டட் ரேட்டு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். Every element or a member of a population has known as equal chance of being selected. அப்படின்னா இப்போ 100 பேர் இருக்காங்க, அதில் ஒரு சாம்பிள் எடுக்க போகிறேன் அப்படின்னா இட் இஸ் அக்கரன்ஸ் ஆஃப் 100 பாப்புலேஷனில் எல்லாத்துக்குமே ஒரு சான்சஸ் என்ன இருக்குது, அந்த பர்டிகுலர் பாப்புலேஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிள். பாப்புலேஷன் வந்து ஹெட்ரோஜினியஸாக இருக்கணும். பாப்புலேஷன் இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். Population within the stratum homogeneous with respect of characteristics. Population is divided mutually exclusive groups like age அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 1000 ஸ்டூடெண்ட் டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட் காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து, ஹியூமனிட்டி சைட்லேருந்து, சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து, டிஃப்ரெண்ட் ஏஜ் டிஃப்ரெண்ட் அவங்க ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து நம்ம ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராட்டிஃபைட். அந்த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் டிவைட் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். தென் கிளஸ்டர் சாம்பிள் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் சிம்பிள் and stratified sampling adapted situation when population size is small and units are identifiable. அதாவது இந்த கிளஸ்டர் சாம்பிள் அப்படின்றது என்னென்னா, இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிள் தான். எப்போ இது அப்ளிகபிள் ஆகும்னா, பாப்புலேஷன் சைன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, யூனிட்ஸ் இதுதான் நம்மளோட பாப்புலேஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணினோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேஷனல் சர்வே விச் at first few levels few states been selected, with the states a few district will be selected. Then அப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோன்னே ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சாம்பிளாக ஒரு இடத்துல, ஒரு ஊரில், ஒரு மாவட்டத்தில், ஒரு டிஸ்ட்ரிக்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக நம்ம இதுதான் நம்ம பாப்புலேஷன் சொல்லி டிஃபைன் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் கிளஸ்டர் சாம்பிளிங். The next one is non-probabilistic sampling. Non-probabilistic sampling அப்படின்றது என்னன்னா, it is a non-structured sample. The items are collected in the study due to the convenience of the researcher. ரிசர்ச்சர்ஸோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா that is called as non-probabilistic sampling. Non-probability sampling may lobs are loaded with biases and higher margin of error. ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா அந்த 5% லெவல் சிக்னிஃபிகன்ட் லெவல் கீழே இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. பட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் எரர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது ஒரு சிம்பிளான காரணம். பிகாஸ் சிஸ்டர் வந்து அவர் ஓன் கன்வீனியன்ட்டுக்கு பண்ணுறனால அதில் வந்து பயாஸ் ரிசல்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங்.
Researchers select the easiest population members from which obtain from information. இப்போ ஒரு 1000 பேர் விட்டு டேட்டா இருக்காங்க, அவங்ககிட்ட சாம்பிள் 100 பேர்கிட்ட வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க, நான் சொன்ன இந்த ஃபார்ம் எனக்காக ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்வீனியன்ட் சாம்பிளிங். The next one is judgment or purposive sampling. The researcher uses his or her judgment to select a population members who are likely to provide. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 1000 பேரில் இந்த 100 பேர்ட்டு இந்த கேள்வியை கேட்டால் இந்த கொஷினரி கொடுத்தா இவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுப்பாங்கன்னு என்னோட ஓன் அசம்ஷனில் நான் ஏதோ ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிவிட்டு நான் போய் ஒரு சாம்பிள் கனெக்ட் பண்ணேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆர் பர்பசிவ் சாம்பிளிங். The next one is quota sampling. Researchers find the interviews are prescribed with numbers for each several categories. His main criteria are research in case of accessing sample population selected from a location convenient to him or her. Here the sum of possibilities to include population with visible characters. However, research may not be generalized to large population. So என்னன்னா quota sampling அப்படின்றது என்னன்னா ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு அவருக்கு மெயின் க்ரைட்டீரியா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாப்புலேஷனில் அவருக்கு யாரெல்லாம் அக்சசபிளாக இருக்காங்களோ அவரோட கன்வீனியன்ட் லொக்கேஷனுக்கோ அவரோட கன்வீனியன்ட்டுக்கு இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் பாப்புலேஷனுக்கு என்ன ஆகாது அப்படின்னா இது அப்ளிகபிள் ஆகாது. The next one is accidental sampling. In akin to quota sampling, it is used to market research in marketplace where researcher can come across any person then may not have any information. அதாவது இந்த மார்க்கெட்டில் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு இல்லை திடீர்னு ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் ஒரு கொஷின் மாதிரி கொடுத்து ரேண்டமாக சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க, யாருனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணோம் தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடென்டல் சாம்பிளிங்னு பேர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்னோபால் சாம்பிளிங். Snowball sampling அப்படின்றது என்ன? It is a kind of sampling information may be selected from few individuals and may be identified other people purpose of gathering information. They may also become part of the sample. It creates a network of samples. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நான் ஒரு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கான்னு ஒரு 10 பேர்த்தை நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அந்த 10 பேர் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த 10 பேர் அடுத்த 10 பேர் இப்படியே நெட்வொர்க்கிங்கில் நம்ம போனோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு MLM மாதிரி நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்னோபால் சாம்பிளிங். ஓகே, ஸோ உங்களோட சாம்பிள் டிசைனை எதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னா 3 விஷயத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் இட் செல்ஃப், ஹூ will be surveyed, it is further depends upon the type of information required. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சாம்பிள் தேவை, என்ன மாதிரி சர்வே தேவை, யாருக்கு சர்வே பண்ண போகிறா, அதோட இன்ஃபர்மேஷன் என்ன தேவை அப்படின்றத பொறுத்து. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாம்பிள் சைஸ். இப்போ பீப்புள் வந்து எப்பயுமே நம்ம என்ன சொல்கிறோம், லார்ஜ் சாம்பிள்ஸ் டு கிவ் மோர் ரிலேபிள் ரிசல்ட்ஸ். இப்போது ஒரு 1,00,000 பேர் இருக்க இடத்துல வெறும் 100 பேரை பற்றி சாம்பிள் கண்டக்ட் பண்ணிவிட்டு நான் அது வந்து ரிலேபிள் சோர்ஸ் அப்படின்னா எடுக்கணும். ஸோ 1,00,000 பேரையும் கண்டக்ட் பண்ணுறது பெட்ரு. பட் அப்படி இல்லைன்ற போது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது சாம்பிள் சைஸை பொறுத்து தான் என்னோட சாம்பிளிங் டிசைன் இருக்கணும். அடுத்து சாம்பிளிங். How do the sample be chosen? Sampling can be done by adopting either probability or non-probability method. ஸோ இப்போ நம்ம 2 மெத்தட் இருக்குன்னே பார்த்தோம். ஸோ எந்த மெத்தடில் வேணால் என்ன பண்ணலாம், சாம்பிளை நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ரிசர்ச்சரில் எப்படி வந்து அவங்களோட சாம்பிள் சைஸை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரி, உங்கள் ரிசர்ச்லேயும் சரி. ஸோ இந்த 4 P's அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மார்க்கெட்டிங்கில் 4 P's சொல்கிற மாதிரி இந்த ரிசர்ச்சில் இந்த 4 P's ரொம்ப முக்கியம். பர்பஸ், பாப்புலேஷன், ப்ரொசீஜர் அண்ட் பப்ளிஷிங். பர்பஸ் அப்படின்னா என்ன பர்பஸுக்காக இந்த சர்வே கண்டக்ட் பண்ண போகிறீங்க, யார் எதுக்காக, அதோட அப்ஜெக்டிவ் என்ன. பாப்புலேஷன், யார் உங்களோட ஓவரால் யூனிவர்சல் பாப்புலேஷன் என்ன, அவங்களோட சைஸ் என்ன, நேச்சர் ஆஃப் பாப்புலேஷன் என்ன ஸ்டடி பண்ண போகிறீங்க அவங்ககிட்ட இருந்து. தென் ப்ரொசீஜர், உங்களோட டைம் என்ன, அதுக்கான பட்ஜெட் என்ன, உங்களுக்கு அவைலபிள் ரிசர்ச் என்ன இருக்குது. பப்ளிஷிங் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்டடீஸ், இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறதுனால சொசைட்டிக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஓகே, the more heterogeneous or diverse populations bigger should be the sample size. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ எவ்வளோ டைவர்சிஃபைடாக ஒரு சாம்பிள் அதிகமாக நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ரிசர்ச்சுக்கு அது பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பிலீஃப். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் ஒரு வீடியோவோட நாளை உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.